தம்பி நோம்பு முடிச்சானே நீங்க பள்ளிக்கு போறலையா? எங்க சாமி நான் பள்ளிக்கு போறேன். கொஞ்சம் காலமா தொழுகையில இருந்து கொஞ்சம் தூரமா இருந்துட்டேன் பள்ளியை விட்டு. இப்ப பள்ளிக்கு வந்தா என்ன இந்த பக்கம் எப்ப வந்தீங்க? இவ்வளவு காலம் எங்க போனீங்க? இப்படிப்பட்ட கேள்விகளை தான் நம்ம பசங்க கேட்பாங்க. எங்க வார சரிண்ணா போங்க நீங்க. ஏன்னா தொழுவுற கலையிற டைமுக்கு கலைஞ்சிட்டு போய் வந்து தொழுவிட்டு போறதுதான் நல்லது. நீங்க போங்க, நான் இமாஜாமாத்து முடிஞ்சது அப்புறம் வாரேன். அதுக்காக நீங்க பள்ளிக்கு போகாம இருக்கிற ஹபீர் மற்றவங்க கேட்பாங்கிறதுக்காக கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல வந்து அதுக்கப்புறம் ஜமாத்துல சேர்ந்துருவேன். அதுவும் சரிதான். இவ்வளவு காலமும் அலட்சியமா இருந்துட்டா 30 நோம்போட விட்டுறக்கூடாது. தொடர்ச்சியா பள்ளிக்கு போகணும். அதுதான் ஈமா. மற்றவங்க கலப்பாங்கிறதுக்காக பள்ளிக்கு போகாம இருக்கக்கூடாது. அங்கதான் தவறு. நீங்க சொல்றீங்க சரிதான் சவினா, அது உண்மைதான். இன்ஷால்லா தான் செய்யறேன். அது சரி சவினா, போன மாசம் என்ன சொன்னீங்க? ஊரோட இருந்து இந்த 30 நோம்பை பிடிக்கணும், புள்ள குட்டியோட இருக்கணும், நிம்மதியா இருந்து அப்படியே இஸ்லாத்தோடையே ஊருக்கு போய் இருக்கணும், அல்லாஹுக்காக நான் அர்ப்பணிக்கணும் சொல்லிட்டு இருந்தீங்களே. இப்ப இந்த கடையில இடத்துக்கு போட்டிட்டு இருக்கிறீங்க. எங்கடா அம்பி நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு எவன் சரி சக்காத்து கதை தந்தா தம்பி நோம்பு குடிக்கலாம் ஊரோட இருந்து. அது மட்டுக்கு நமக்கு கஷ்டம்தான். அதுவும் சரிதான். சக்காத்து வாங்குறதெல்லாம் விஷயம் இல்லை. ஆனா அது நம்ம யாருக்கிட்ட வாங்குறோங்கிறதான் விஷயமே. சக்காத்து கொடுத்தா வாங்கத்தானே வேணும். யார்கிட்ட வாங்கணுன்ற விதிவிலக்கணம் இருக்கா? சக்காத்து கொடுக்குறவனுக்குள்ள வட்டி புக்கி கொடுத்தவன் இருப்பான், கஞ்சா வித்து குடு வித்து ஐசி வித்தவன் இருப்பான், அடுத்தவன் சொத்து அபகரிச்சவன் இருப்பான். இப்படிப்பட்டவன்கிட்டையும் வாங்குறியா? அவன் ஒரு வேலை திருந்தி தரலாம் தானே தம்பி? ஓ நீங்க சொல்றது சரிதான். ஆனா அவன் திருந்தி தரதா இருந்தா முதல்ல அவன் உங்களுக்கு தரப்படா. அவனால சீரழிஞ்ச வரைப்பான். இப்போ வட்டிக்கு கொடுத்தவன் எத்தனை குடும்பம் ஊடுகளவு இல்லாம சீரழிஞ்சு சின்ன பின்னமாய் தெரியும். அவங்களுக்கு பார்த்து கொடுக்கலாம் தானே. இந்த ஐசி கஞ்சா குடு இப்படி வித்தவன் எத்தனையோ குடும்பம் புள்ள குட்டிகள்லாம் பிச்செடுக்கிற நிலைமையிலையும் தெரியுது. இப்போ இப்படிப்பட்டவங்களை பார்த்து கொடுக்கலாம் தானே. இதெல்லாம் செய்யாம வாங்காம எங்கேயோ இருக்கிற நம்மளை பார்த்து தேடி புறக்கி தாரான்னு சொன்னா அவன் திருந்தி தரல. அவன் ஊருக்கும் பேருக்கும் அவனோட புகழையும் வளர்க்கறதுக்கு தான் தாரான். இப்படிப்பட்டவன்ட்ட நம்ம புறக்கணிக்கணுக்காக்கா. அப்படி பொதுவா என்னடா தம்பி செல்ல வாரா? இப்ப நான் என்ன செல்ல வாரேன்டா, இப்படிப்பட்டவனுங்க நமக்கு கொண்டு தந்தா அவனுக்கு நேரே செல்லுவோம். இது அடுத்தவனுக்கிட்ட இருந்து அடுத்தவனுக்கு எடுத்து அபகரித்து வந்த காசி. இது வானாடா. இப்படி நீங்க சொல்லுங்க. இப்படி சொன்னா அவன் திருந்தது உண்மையில நிஜமாவே திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சரி, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறேன்? என்ன சொல்றீங்க? நமக்கு தெரியாதா? இப்ப நம்மளோட ஊர்ல இருக்கிறவன் தான் நமக்கு தர போறான். வெளியூர்ல இருந்து ஒருத்தவன் தர போறானா? இல்லை. ஒருத்தர் தாரா அவர் யார் என்ன நம்ம தெரியாம போகாது. அதனால இப்படிப்பட்டவங்க வாங்கக்கூடாது. ஆனா இப்படிப்பட்டவங்க இப்ப ஒரு சில நிறுவனங்கள், அடுத்தது எங்க ஏதாவது பள்ளிவாசல்கள் இப்படி இப்படி இப்படிய மாதிரி அங்கே சொல்லி வாங்கி அந்த சதக்காவெல்லாம் சேர்த்து இப்படி இல்லாத ஏழை அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு கூட்டம் தெரியும். எந்த கூட்டமும் முதல்ல நினைச்சுக்க நம்ம யாருக்கிட்ட வாங்குறேங்கிறது. 10 பேருக்கு அவன் சதக்கா கொடுக்கறதுக்கு 100 குடும்பத்தை சீரழிக்கிறான். இப்போ நம்ம ஒருத்தர் நல்லா இருக்கணும், நம்ம கஷ்டத்தில் இருக்கணும், நம்ம வந்து அதை வாங்கி எடுத்துடுறோம். ஆனால் எத்தனை குடும்பத்தை அடித்து பறித்து எடுத்த காசுன்னு நமக்கு தெரியாது. இது என்னத்துக்கு நமக்கு? அவன் எடுத்துட்டு போகட்டும். அப்போ இனி சக்காத்தும் வாங்கி சாப்பிடுவீங்களா? அவ்வளோ இருக்கே இல்லை இல்லை, நேர்மையாக கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கி கொடுத்தவங்களும் இருக்காங்க. நம்ம எல்லாரையும் சொல்லலாத. வட்டி கஞ்சா பின் குடு இப்படிப்பட்ட தொழில்களை செஞ்சு சொத்துக்களை சேகரித்தவங்க நிறைய பேர் இருக்கான். இவனை புறக்கணிப்பான்னு தான் சொல்றேன். அப்ப நம்மளோட மோசமான ஆக்கள்லாம் இருக்காங்களா அம்பி? நம்மளோட வரியாக்கள்லாம் இருக்காங்களே. இப்ப அவங்க இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்களே. கொடுக்கக்குள்ள வாங்கத்தான் பார்ப்பாங்க. இதுதான் உண்மையான விஷயம். இதை என்ன செய்யணும்னு சொன்னா நம்மளை மாதிரி சில பேர், இப்போ நம்மளை மாதிரி கொஞ்சம் பேர் இளைஞர்கள் இவங்கெல்லாம் ஒன்று கூடி இந்த மக்களுக்கு இந்த தெளிவை கொடுக்கணும். இப்போ இது ஒரு 10 நாள் 5 நாளைக்கு தான் இவங்க தார காசு உங்களோட கஷ்டத்தை நீக்க போகுது. ஆனால் இது எத்தனையோ குடும்பங்களை காலகாலமாக கஷ்டத்திலே வச்சுட்டு இருந்து தான் இவங்களுக்கு கொண்டு தாராங்கிறத அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அடுத்தது இவங்கள்ட்ட வாங்காதீங்க, புறக்கணிங்க, அதுக்கானத்தை இறைவன் படைச்ச இறைவன் நமக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கைகளை ஊட்டி வாங்கித்தான் நம்ம இதுல இருந்து விடுபடணுங்காக்கா. அதனால இப்படிப்பட்ட காசை வாங்குறத நினைச்சும் பார்க்காதீங்க. தாரவன் எப்படிப்பட்டவன் பாருங்க. அதுல நல்லது இருந்தா எடுப்போம், இல்லையா விட்டுருவோம். செல்ற சரிதான் தம்பி. என்ன செய்வோம்? பள்ளிக்கு போமா? பள்ளிக்கு போவோம் தம்பி. பள்ளிக்கு போவோம்.